ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றிகள், வணக்கம். அப்புறம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை சொன்னால் எல்லோரும் சிரிக்க போகிறீங்க. அதாவது பாட்டி வடை சுட்ட கதை, அந்த ஸ்டோரி. நான் எண்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதனால் கடைசி வரை பாருங்கள் மறக்காமல். பாட்டி வடை சுட்ட கதை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா நம்ம பாட்டி எல்லாம் சொன்ன கதை இது. வீட்டுக்கு வீடு இந்த கதையை சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா அந்த கதையெல்லாம் எந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? அதெல்லாம் தெரியலை. நான் இப்போ கதையை சொல்கிறேன், ஆனால் எண்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகே, பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்களாம். அந்த பாட்டி விறகு அடுப்பில் இருந்து வடை சுட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பாட்டி வடை சுட்டுருக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால், மரத்துக்கு மேலே ஒரு காக்கா இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சான். அப்போ எப்படியாவது ஒரு வடையை தூக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா நினச்சிட்டு இருந்தான். பாட்டி கொஞ்சம் திரும்புறதுக்குள்ளே என்ன செய்துச்சான், இது ஒரு வடையை வாயில் கொத்தி மரத்துக்கு மேலே கொண்டு வச்சுச்சான். இப்போ இதை ஒரு நரி ஒன்று பார்த்துச்சான். அந்த நரி பார்த்தோன்னே இந்த வடையை காக்காட்டிருந்து எப்படியாவது வாங்கிறேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நரி எவ்வளோ ட்ரை பண்ணிச்சான். ஆனால் அந்த காக்கா வடையை நரிக்கு கொடுக்கல. கடைசியில் அந்த காக்கா சொல்லிச்சான், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக பாடுவேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, அழகாக பாடுவேன்னு கேள்விப்பட்டேன், ஒரு பாட்டு ஒன்று பாடு பார்ப்போம் அப்படின்ச்சான். உடனே அந்த காக்கா காக்கான்னு கத்திச்சான். உடனே அதுக்கு வாயில் இருந்த வடை என்னது கீழே விழுந்துச்சான். உடனே அதை நரி தூக்கிட்டு ஓடி போச்சான். சரியா? இப்போ இந்த எண்டு ட்விஸ்ட்டு என்னென்னா, இதனால் என்ன யூஸு அப்படின்னு நினைக்கலாம். இதில் பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், தந்திரமுள்ள விளங்கியது நரி. தந்திரமாக அந்த வடையை பிடிச்சி பாருங்கள், ஈஸியாக அதுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு காக்கா எப்படி கரையும், காக்கா என கத்தும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? அதனால தான் இந்த நியூஸை சொன்னேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.